ஈரான் மீதான போர் நடவடிக்கையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நடந்து வரும் இடைவிடாத தாக்குதலில் ஈரானில் உள்ள சுமார் 7000 முக்கிய இலக்குகளை தாக்கி அழித்துவிட்டோம் என்றும், ஈரான் இப்போது வெறும் காகித புலியாக மாறிவிட்டது என்றும் அவர் கிண்டலாக கூறியுள்ளார். ஈரானின் விமானப்படை முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டது. அவர்களின் கடற்படை கப்பல்கள் கடலுக்கு அடியில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. ஏவுகணை தாக்குதல்கள் 90% குறைக்கப்பட்டு விட்டன என்று வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் அடுக்கடுக்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார். மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், ஈரானில் இப்போது யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றே தெரியவில்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் முதல்மட்ட தலைவர்கள் அனைவரும் இறந்துவிட்டார்கள். அவர்களுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது குழுவும் காலி செய்யப்பட்டு விட்டது. இப்போது 3வது குழுவிடம் பேசலாம் என்றால் அவர்களின் தலைவர் யார் என்றே தெரியவில்லை என்று ட்ரம்ப் கூறியிருப்பது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக சிலர் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் யார், அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதே எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஈரான் இந்த போரில் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகை ஏமாற்றி வருவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் கட்டிடங்கள் பற்றி எரிவது போல ஈரான் வெளியிட்ட வீடியோக்கள் அனைத்தும் கணினியில் உருவாக்கப்பட்ட போலியானவை என்றும், உண்மையில் அங்கு ஒரு செங்கல் கூட விழவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாங்கள் இன்னும் பலமாக இருப்பதாக காட்டிக்கொள்ள ஈரான் இப்படிப்பட்ட போலி வீடியோக்களை உருவாக்கி வருவதாக அவர் சாடியுள்ளார். ஈரானின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான கார்க் தீவில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், நினைத்தால் அடுத்த 5 நிமிடத்தில் ஒட்டுமொத்த எண்ணெய் குழாய்களையும் தகர்த்துவிட முடியும் என்றும் ஈரான் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பை உறுதி செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள ட்ரம்ப், கடந்த 40 ஆண்டுகளாக அமெரிக்கா பல நாடுகளுக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறது. இப்போது அந்த நன்றி கடனை தீர்க்க அவர்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கராராக தெரிவித்துள்ளார். யாரும் வராமல் பின்வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது.